சிவகாமியின் சுபதம் பகுதி 131. பல்லவு படைக்கும் வாதாபி படைக்கும் நடந்த போருக்கு அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு அரண்மனைக்குள்ள போய் பார்த்தா அப்பவும் மகேந்திர பல்லவர் கோமாலதான் இருக்கார். அங்குள்ள அரண்மனை வைத்தியர்கள் அவருக்கு நிறைய சிகிச்சை கொடுத்து பாக்குறாங்க. ஆனா அவர் கண் முழிக்கவில்லை. கடைசியில நம்ம சேனாதிபதி பரஞ்சோதி தான் ஊருக்கு போய் அவங்க மாமா நமச்சிவாய கூட்டிட்டு வந்து மகேந்திர பல்லவருக்கு சிகிச்சை அளிக்கிறார். உடனே அவருக்கு முழிச்சு பக்கத்துல இருக்கவங்க யாரு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது. மூச்சு கொஞ்ச நேரத்திலே கேட்ட முதல் கேள்வி, ஆயனரும் சிவகாமியும் எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க அப்படின்னா. ஆயனர் சிப்பி கால் உடைஞ்சி பழைய ஆரண்ய வீட்டுல இருக்காரு. சிவகாமி அம்மையார புலிகேசி தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னாலே மகேந்திர பல்லவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் அவர் பையன் மாமல்லனுக்கு அப்படி சொல்றாரு. மாமல்லன் நாங்க வந்தவனே, அப்பா நானும் பரஞ்சோதியும் ரெடியா இருக்கோம்பா, நீங்க மட்டும் ஒரு ஆணை இடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மகேந்திர பல்லவர், இல்ல மாமல்ல, நான் சிவகாமியை போய் காப்பாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுக்கையில இருந்து எழுதிக்கிறார். ஓ மாமல்லர், அப்பா அப்பா படுங்க, நானும் பரஞ்சோதியும் ஏற்கனவே அதுக்கு பிளான் பண்ணிட்டோம். வீரர்கள் கூட ரெடியா இருக்காங்க, நீங்க மட்டும் கட்டளையிட்டீங்கன்னா நாங்க கண்டிப்பா போருக்கு போயிடுவோம். இல்ல மாமல்ல, நீ பரஞ்சோதியும் சத்ருகனையும் கூட்டு வா அப்படின்னு சொல்றாரு. உடனே மாமல்லர் அன்னைக்கு நைட்டு நம்ம சேனாதிபதி பரஞ்சோதி சத்ருகன் இவங்க 2 பேரையும் கூட்டு வர்றாரு. அப்போ மகேந்திர பல்லவரோட ஐடியாவை சொல்றாரு. அது என்னன்னா, நம்ம சேனாதிபதி பரஞ்சோதியும் சத்ருகனும் மாறுவிடம் போட்டு வாதாபிக்கு போய் சிவகாமி அம்மையார் எங்க இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்கள கூட்டிட்டு வரணும். இதை கேட்ட மாமல்லருக்கு, அப்பா என்னது இது, அதுக்குன்னு திருட்டுத்தனமா போக சொல்றீங்களா? மாமல்லா, புலிகேசி சிவகாமியை திருட்டுத்தனமா தான் கூப்பிட்டு போனான், அதனால இது ஒன்றும் பெரிய தப்புலாம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படி அவங்க கூட்டு வந்ததுக்கு அப்புறம் படையெல்லாம் திரட்டிட்டு போருக்கு போக ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. போறனோடனே மாமல்லருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிப்பா, நானும் நம்ம சேனாதிபதி பரஞ்சோதி கூட முடியாது மாமல்லா, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திர பல்லவர் தடுக்கிறார். அதுக்கு மாமல்லர், அப்பா நான் மாற்றுத்தனமா நடந்துக்கிட மாட்டேன், நான் நம்ம சேனாதிபதி பரஞ்சோதி சொல்றதுதான் கேப்பம்பா, நானும் அவங்க கூட போயிட்டு வரேன்பா அப்படின்னு சொன்னானே. மகேந்திர பல்லவர் யோசிச்சு, சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லி 2 நாள் கழிச்சு 6 குதிரைகள் கோட்டைக்கு வெளில நிக்குது. அந்த 6 குதிரையிலும் யாரெல்லாம் இருக்கா தெரியுமா? ஒண்ணு சேனாதிபதி பரஞ்சோதி, இன்னொன்னு மாமல்லர், இன்னொன்னு சத்ருகன். அப்படின்னா மீதி 3 பேர் யாரு, யாரெல்லாம் தெரியுமா? நம்ம குண்டோதரன், கண்ணபிரான், கண்ணபிரானோட அப்பா, இவங்க 3 பேரும் அங்க இருக்காங்க. அப்ப 6 பேரும் நிறைய மீசை தாடி எல்லாம் ஒட்டி இருக்காங்க, மாறு இடத்துல இருக்காங்க. அப்போ அப்பப்ப
ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க கோட்டை மேல மகேந்திரபல சக்கரவர்த்தியும் நம்ம அரசி போன மகாதேவியும் வராங்க. அப்போ மகேந்திரபலவர், ஆகட்டும், புறப்படுங்கள், வெற்றியோடு திரும்பி வாருங்கள் அப்படின்னு கட்டளையிடுறாரு. அவங்க 6 பேரும் மகேந்திரபலவர் வணங்கிட்டு குதிரை எடுத்துட்டு வேகமா போறாங்க. அவ்வளவுதாங்க இன்னைக்குள்ள பார். நன்றி, வணக்கம்.